சந்திரா, என்ன உங்களை காணும்? தாமரக்காவையும் உமாவையும் ஃபோன்னாலும் போட்டு பாரு. நேரம் ஆகுல்ல, சூலி பிள்ளையை கொடுக்கறதில்ல. நேரங்காலமாக கொடுத்தாதானே எதுவும் சாப்பிடுவா. சரிக்கா, இந்த ஃபோன் அடிக்கேன். அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். 1:15 மணி போல் வந்துருங்க இன்னும் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நீ வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சிக்கிட்டே இருக்கணும் போல். ஏக்கா, சாப்பாடு என்ன மணமணக்குக்கா, நல்ல வாசமாக இருக்குது பார்த்துக்கோ. அப்படியா சந்திரா? நல்லா வாசமாக இருக்கோ? நமக்கு செஞ்சு செஞ்சு பழக்கம் தானே. நிக்கிக்கு பெரிய பிள்ளை என்ன பற்றியா? அப்போ தலையை தண்ணி ஊற்றுக்கும் நான் தான் எல்லாம் பண்ணினேன் வீட்டில் வச்சு. சடங்கு பெரிய சடங்கு எடுக்கிறதா மண்டபத்தில் வச்சு நடந்து சாப்பாடு ஆள் வந்து செஞ்சு சின்னதாக வீட்டில் எடுக்கும்போது எல்லாம் நான் தான் ஒத்தையிருந்து பண்ணேன் பார்த்துக்கோ. அப்படியாக்கா? அப்போ உங்களுக்கு செஞ்சு பழக்கம்தான், அதான் சடான்னு செஞ்சுருவீங்க வேலையை. நமக்கெல்லாம் அந்தளவு சமையலில் பழக்கம் ஒன்றும் கிடையாதுக்கா. இல்லை எங்கள் அம்மா செஞ்சு வைக்குமா, நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன், தட்டில் போட்டு தரும் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதனால் நமக்கு சமையல் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. சரி, நீங்கள் இருக்கீங்களா, உங்களை பார்த்து கற்றுக்கிட வேண்டியதான். சரி போன போடு, நேரம் ஆகல. ஏ அப்பா, என்ன வாசமாக இருக்குது. ஏக்கா, உங்கள் வீட்டு வாசலில் ஏற முடியல, என்ன மனம். இந்த தாமரக்காவே வந்துட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணலான்னு அவங்களே வந்துட்டாங்க. என்னக்கா போமா, நேரம் ஆச்சுல்ல. லட்சுமி, என்ன மனமாக இருக்கு. அப்படி என்ன முடியதான் போட்டு வைக்க, நல்ல வாசமாக இருக்கு. பார்த்துக்கு அந்த புளியோதரை வச்சிருக்கியோ? அப்பா, வீட்டில் ஏதரையிலே அவ்வளோ மனமாக இருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சியோ? ஆமாக்கா, புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தானே ஊற்றி தாளிக்கணும், அதான் வாசமாக இருக்கு போல். சரி கிளம்புவோம், நேரம் ஆச்சுல்ல. நீங்கள் எங்கே சாப்பாடு கொண்டு வந்தீங்க? ஏக்கா, அந்த பையில் வெளியே வச்சுருக்கேங்க்கா, நீ வாங்க எல்லாம் சேர்ந்தே போயிடுவோம். சரிங்கக்கா, அப்போ நின்றுங்க, நானும் பையில் எடுத்து வச்சுருக்கேன். ஆறதுக்கு வச்சேன், ஆறி போச்சு. சரி, பையில் தூக்கி வச்சுட்டு வாரேன். சந்திரா, நீ அப்போதே வந்துட்டியோ? இல்லைக்கா, கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். கொஞ்சம் படுத்துருந்தேன்னா கண்ணை அசந்து தூங்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா மீன் இருந்து, சரி மீனை கழுவலான்னு எந்திரிச்சா இந்த அக்கா ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஃபோன் அடித்தேன். அதானே, நீ தூங்காமல் இருந்தாதான் ஆச்சரியப்படணும். டெய்லி தூங்கிக்கிட்டே இரி இப்படியே. சரி அக்கா, இதில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், போமா? போவோம் வாங்க. நிஹி, அம்மா நெட்டொலியை தொட்டு போயிட்டு வரேன்னா கதை உடச்சிட்டீரி. என்னங்க உடம்புக்கே முடிய மாட்டேங்க. முன்னாடி மாதிரி சாப்பிட முடியல. வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்கி. வெளியேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 6 மாதம் ஆயிட்டுல பட்டு, அப்படி தான் இருக்கும். கவலைப்படாத, இன்னும் 3 மாதம்தான். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வேற என்ன பண்ண? வெளியே போனால் அம்மா சத்தம் போடுவாங்க. வெளியே அது இல்லாமல் இந்த நேரம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கூட வீட்டில் இருந்துக்கோமா, அப்புறம் நம்ம எல்லா இடம் போய் சுற்றுவோன்னா, பிள்ளையும் வரட்டு, கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் நம்ம சேர்ந்து போகலாம். போவாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டாப்புல இருக்குது. இல்லாட்டா நான் பாட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தேன். லட்சுமி அக்கா வீடு, உமா அக்கா வீடு, தூங்கி சந்திரா வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு ஜாலியாக பேசிகிட்டு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ எனக்கு அடைச்சி ஜெயில் அடைச்ச மாதிரி இருக்குது. வாந்தி வராப்புல இருக்குது, வாந்தி வரவும் மாட்டுக்கு. எனக்கு நெஞ்சுக்குள்ளேயே நின்ன மாதிரியே இருக்குது. அது நேற்று நீ நிறைய பலகாரம் சாப்பிட்ட பற்றியா, எல்லாம் தந்தாங்கல்ல, அதனால அப்படி இருக்கும். பட்டு என்ன பற்றியா, நெஞ்சுக்குள்ளேயே கரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரியும் இருக்கும், ஆனால் எடுத்தால் வராது. ஆமாங்க, அப்படி தான் இருக்குது. இந்த லட்சுமிக்காக ஒரு ஃபோன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஃபோன் பண்ணல. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 5000 கொடுக்கணும். என்ன தான் செஞ்சிட்ருக்காங்களோ தெரியல வீட்டில். சும்மா இரி, எல்லாத்துக்கும் வேலையில் இருக்கும். அவங்களுக்கு 1000 வேலை. உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மட்டுமா வேலை? நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அவங்கள சொல்லுவீங்களா இல்லை அவங்கள வச்சு உங்களை சொல்லுவீங்களா? சரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்களை ஒன்றும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படி இல்லை பட்டு, பொதுவாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்ல, பேசிகிட்டு இருக்க நேரம் இருக்காது. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டில் வேலை இருக்கும். அத்தை வேற இல்லை, கடைக்கு போயிருக்காங்க. கதவு திறந்து கிடக்குன்னு நினைக்கேன். போய் கதவை போய் சாச்சிட்டு வரீங்களா? யாராவது வந்தாலும் தெரியாது, பார்த்துக்கோங்க. இந்த போகிறேம்மா. நெட்டவலி, என்ன யாரும் இல்லை? மாமியாராவது இருப்பாங்க பார்த்தா அவங்களையும் காணும். வெளியே போயிட்டாங்களா? கதவை திறந்துட்டு வெளியே போக மாட்டாங்களே. நெட்டவலி, ராஜேஷு. என்னங்க, லட்சுமி அக்கா சத்த மாதிரி கேட்கலாம். லட்சுமி அக்கா வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். வாங்க போய் பார்ப்போம். ஆமாம், அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். அவங்க குரல் மாதிரி தான் இருக்குது. சரி வா. என்னக்கா, யாரையும் காணும்? நெட்டொலிக்கு மாமியாராவது இருக்கும் பார்த்தா அவங்களையும் காணும். கதவும் திறந்து போட்டு எங்கேயும் போக மாட்டாங்களே. இவ உள்ள இல்லை படுத்து கிடக்காலோ என்னமோ. வாங்க போய் பார்ப்போம். எக்கா வாங்கக்கா, வாங்க. லட்சுமி அக்கா, சந்திராக்கா, உமாக்கா, தாமரக்கா, எல்லோரும் வாங்க. உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன பையங்கையுமா வந்திருக்கீங்க? வாங்க உட்காருங்க.
வாங்கக்கா எல்லாரும். இப்போதான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தா. யாரைங்கிட்ட யார் வீட்டுக்கும் போக முடியல, அடைச்சி போட்டாப்புல இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தா. நீங்களும் வந்துட்டீங்க. சரி உட்காருங்கக்கா, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இருக்கட்டுப்பா இருக்கட்டு. வீட்டில் எப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாரோம். இப்போ எதுக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். சும்மா இருங்கக்கா, வெயில ஓடி வந்திருக்கோம்ல, ஒரு கப் ஜூஸ் குடிக்கணும் குறைஞ்சா போகிறோம். வாங்கிட்டு வர்றது ஏன் கெடுக்கீங்க? தூங்கி நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஜூஸு தானே, என்னங்க ஜூஸ் வாங்கிட்டு வாங்க, தரலாம். சரி பட்டு, நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன், நீ வந்து பேசிட்டு இரு. என்னக்கா மத்திய நேரம் வந்திருக்கீங்க? உட்காருங்க, ஏன் எல்லாரும் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, பையில என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அதுதான் நெட்டவழி, அது வந்து இந்த 5 வகை சாதம் பத்துக்கோ குழந்தை உண்டானவங்களுக்கு கொடுப்பாங்க பத்தியா, அதான் ஆளுக்கு ஒரு சாதம் செஞ்சு கொண்டு வந்தோம். நீ சாப்பிடல இன்னும்? இல்லைக்கா, இல்லை இன்னும் சாப்பிடல. ஒரு மாதிரி வாந்தி வரப்பலே இருக்கா, அதான் சாப்பிடாம இருக்கேன். ரொம்ப நல்லா போச்சு. எலுமிச்சப்பழ சாதம் வந்து உமாக்குண்டுனேன். நான் வந்து இந்த மசாலா சோறு உண்டு பற்றியா, வெஜிடபிள் பிரியாணி அது செஞ்சேன். நானும் செஞ்சேன். நான் தக்காளி சாதமும் தயிர் சாதமும் லட்சுமி அக்கா வீட்டில் போய் செஞ்சேன். லட்சுமி அக்கா கொஞ்சம் புளியோதரை மட்டும் செஞ்சாங்க. யாரு? நீ வந்து தக்காளி சாதமும் என்னது தயிர் சாதமும் நீ செய்வ. நம்பிட்டேன். ஏன் வாயிடுக்கு போய் சொல்லுத? லட்சுமி அக்கா செஞ்சுருப்பாங்களா இருக்கும். ஆமாம் நெட்டவழி, அப்படிதான். லட்சுமி அக்கா வீட்டில் வந்து 2 பேரும் கூட மாடன்னு செஞ்சுருப்பாங்க போல. அதானே, இவ்வளோ பற்றி எனக்கெல்லாம் தெரியும். சரி உட்காருங்கக்கா, நின்றுட்டே பேசுறீங்க, உட்காருங்க. சரி முதல்ல நீ சாப்பிடு, எல்லாம் சூடாக இருக்கு. எல்லாம் சாப்பிடு, முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசலாம் இருந்து. ஆமாம், அவங்க மாமியாருங்க? அவங்க கடைக்கு எங்கேயோ போனாங்கக்கா, இப்போ வருவாங்க. வைங்கக்கா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்புன்னு வருது. உங்கள்கிட்ட கொஞ்சம் வந்து பேசினா சரியாயிரும். அப்புறமா சாப்பிடுங்கக்கா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் என்ன, நேற்று மைனிகர்லாம் எப்போ போனா? அவங்க நேற்று சாயங்காலமே உடனே போயிட்டாங்கக்கா. நீங்கள் போனீங்கல்ல, நீங்கள் போய் ஒரு 1/2 மணி கழிச்சு அவங்களும் போயிட்டாங்க. இருக்க வேண்டியதானே, இருந்து கூட மாட்டா 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே. என்ன கைப்பில் தானே வச்சுருக்கா, பெரிய பிள்ளையெல்லாம் இருக்குது, ஸ்கூலுக்கு விடணும்னு சொல்லதுக்கு. அது ஒரு அவதாரம். வந்தால் நிற்கவும் செய்யாது, உடனே போகணும்னு நிற்பா. அவள் புருஷன் வந்தோடனே 2 பேரும் என்ன தான் குசு குசுன்னு பேசுவாங்களோ தெரியல, உடனே கிளம்பி போயிடுவாங்க. ஆமா, மைனிகாரி ஏதாவது உனக்கு செஞ்சு தந்தாளா, இல்லை ஏதாவது கேட்பாளா? மைனி உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஏதாவது கேட்பாளா, செஞ்சு தரேன்னு சொல்லுவாளா? அவள் ஒரு நாளும் கேட்டது இல்லை. இவ்வளோ என்ன 1 வருஷத்துக்கு அப்புறம் தானே குழந்தை உண்டாயிருக்கேன். சரி உனக்கு என்ன வேணும் ஏது வேணும், ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா, ஏதாவது செஞ்சு தட்டா மைனின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. அங்கேருந்து இங்கே வந்தால் மாத்திரம் நல்லா கொட்டிக்கிடுவா. அதுவும் இல்லாமல் என் மாமியார் வேற ஃப்ரிட்ஜில் கிடக்கூடிய காய்கறி கீரி மாவு கீவு சீனி ரேசன் அவங்க எல்லாம் தூக்கி கொடுத்து விட்ருவோம். அப்படியா நெட்டவள்ளி, இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றும் செஞ்சு தரலையா? ஒன்றும் கேட்கவுமா இல்லை? ஆமாக்கா, உண்மையிலே தான் சொல்லுங்க, இதில் போய் சொல்ல என்ன இருக்கு? சரி அதுக்கு என்ன, அவளுக்கும் சின்ன வயசானம்மா, அவளுக்கு என்னத்தை தெரியும் செய்யறதுக்கு பெருசா. ஏன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு முடியாதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டிலே டிவி பார்த்துட்டே தான் இருப்பா. அவங்க அம்மா தான் என்ன செஞ்சு கொடுக்கும். இப்போ தனியாக இப்போ மாமியார் கறியோட இருந்தால் கூட ஏதாவது குடமாட செஞ்சு பழகுவா. போனோடனே தனியாக இருச்சியாச்சுல, அவளுக்கு என்னத்தை தெரியும் சொல்லு. அப்படி இல்லை, இருக்கட்டு, எல்லாம் தெரியாமையா இருக்கு. ஏன் வீட்டில் டெய்லி சமையல் பண்ணி சாப்பிடாதானே செய்ய, தெரியாமையா சாப்பிடுதா? ஏன் மைனி தானே, ஒரு அண்ணனுக்கு பொண்டாட்டி, என்ன ஏதும் கேட்கணும்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஏக்கா சும்மா இருங்கக்கா, ஏதாவது சொல்லாதீங்க, அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை ஆகும். விடுங்க, செஞ்சு கொடுப்பா. அதுக்கு பதிலாக அவங்க மாமியார் நல்லா பார்க்காங்கல்ல, இப்போ என்ன வேற என்ன வேணும்? அதுவும் சரிதான் லட்சுமிக்கா சொல்லுது, அவங்க பாவ மாமியார் தான் எல்லா வேலையும் செய்யாங்களே. சரி நாங்கள் ஆசையாக செஞ்சுட்டு வந்திருக்கோம் நெட்டவழி, சாப்பிடா கொஞ்சம் எடுக்கட்டுமா? இல்லைக்கா, நெஞ்சுக்கு ஒரு மாதிரி நெஞ்சை கரிச்சிக்கிட்டே இருக்குது. அதான் ஜூஸு தான் குடித்தேன். வேறு அத்தையெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. சரி நீங்கள் பாவம் எனக்காண்டி செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க, எடுங்கக்கா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. இது தயிர் சாதம் நான் செஞ்சேன். இது காய்கறி பிரியாணி நான் செஞ்சது. நல்ல கமக்கமன் வாசடிக்க தாமரக்கா. இது புளியோதரை, இதுவும் லட்சுமி அக்கா செஞ்சதுதான். நெட்டவழி இந்த லெமன் சோறு நான் தான் செஞ்சேன் பார்த்துக்கோ. பார்க்கவே பயங்கரமாக இருக்க, சாப்பிடணும் போல இருக்கு. இது தக்காளி சோறு நான் தான் செஞ்சேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நெட்டவழி.
ஏ அப்பா இவ்வளோ செஞ்சுருக்கீங்களா? எனக்காக தான் செஞ்சீங்களாக்கா? அப்பா எனக்கும் செஞ்சு தர ஆள் இருக்கு. அக்கா நல்லா இருக்குக்கா, பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட நாங்க கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடு. இப்பதான் சூடா என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கு. வந்து புளியோதரைன்னு தொடங்கு. இல்லை லெமன் சோறுலேருந்து சாப்பிடு. எதுவுமே மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்கும். தொடங்கு, மஞ்சள் கலர்லேருந்தே தொடங்கு. அக்கா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குக்கா. சரிங்களா, என் மைனி கூட எனக்கு ஒன்றும் செஞ்சு தரல. நீங்களாவது எனக்கு இதெல்லாம் செஞ்சு தரீங்களாக்கா? நீயும் எங்கள் வீட்டுகளில் ஒருத்தி மாதிரி தான்ம்மா. உன்னை வேற என்னங்க நினைக்கல. எங்கள் வீட்டில் நீயும் ஒருத்தி தான். எங்கள் வீட்டு பிள்ளைகள் செய்ய மாட்டோமா? அதை மாதிரி தான் உனக்கும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு சத்தியா நீங்கினாலும் நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி தான் நீ தான் எங்கள் வீட்டு குடும்பத்திலே மூத்த பிள்ளை மாதிரி. அதான் உனக்கு செஞ்சு கொண்டு வந்தோம். அக்கா நீங்கள் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருதுக்கா. இப்படி என்ன யாருமே கவனிச்சது இல்லைக்கா. ரொம்ப நன்றிக்கா. இப்பெல்லாம் என்ன செஞ்சு தரீங்களாக்கா? இந்த காலத்தில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க மூஞ்சி முறையை கூட பார்க்க மாட்டேங்காங்க. எல்லாரும் கதை அடைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் நீங்கள் என்னையும் ஒருத்தியாக உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினச்சி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களாக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. எனக்காக யாரும் இப்படி பண்ணதே இல்லைக்கா. அழுகையாக வருதுக்கா. எனக்கும் செய்துக்கு ஆள் இருக்காங்க. 4 அக்கா மாதிரி இருக்கா எனக்கு. என் கூட பிறந்தது தான் அக்கா தங்கச்சி இல்லை. நீங்களாவது எனக்கு எல்லாம் செய்யுங்களாக்கா. ஐயே அழாத நெட்டவழி, ஏன் அழுக? இதுக்கெல்லாம் அழலாமா? அழாதம்மா. ஐயா அழாத நெட்டவழி. என்னத்தை நாங்கள் பெருசாக செஞ்சிட்டோம். 5 வருஷம் ஆழ்ந்தானம்மா. நீ எவ்வளவோ இருக்க. இதுக்கெல்லாம் அழாத. குழந்தை உண்டான பிள்ளைகள் இப்படிலாம் அழக்கூடாது. பார்த்துக்கோ. கண்ணத்தோட முதல்ல. அது இல்லைக்கா, எனக்குன்னு யாரும் செய்யறதுக்கு இல்லை. செஞ்சா அம்மா தான் செஞ்சு தரும். இப்போ அந்த மாமியை கிளவி செஞ்சு தருது. அதை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. நீங்கள் செஞ்சு தரீங்களே, அதான் என்ன அறியாமல் எனக்கு அழுக வந்துட்டுக்கா. ஐயா இதுக்கெல்லாம அழுவா? இனி எவ்வளவோ இருக்கு செய்யறதுக்கு. இதுக்கே அழுதா எப்படி? கண்ணத்தோட அழாத. யாரா பார்த்தா என்ன நினைப்பா? ஒரு குழந்தை உண்டான பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்க கூடாது. பிள்ளைக்கு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்கக்கா, நான் அழமாட்டேன். ஏதோ ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்துட்டு என்ன அறியாமலே. சரிங்கக்கா, அந்த புளியோதரை தாங்க. எனக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும். இந்தா சாப்பிடுண்ணா. ஆழங்கும் கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு, வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு. உன் அண்ணன் போட வேண்டும், ஊரெல்லாம் காண வேண்டும். கல்யாண நாடிலிங்கே கச்சேரி வைக்க வேண்டும். ஏக்கா சூப்பர் பாட்டுல. இது சத்யராஜ் பாட்டுலக்கா. அடிப்பொடி பாட்டுல. நல்ல அளவோடு பாடிங்களாக்கா. தங்கச்சி குழந்தைண்டா இருக்கும்போது சத்யராஜ் பாடுவான் அந்த பாட்டு. நல்லா இருக்கும். நான் குழந்தைண்டா இருக்கேன் இந்த பாட்டு தான் போட்டு போட்டு கேட்டுகிட்டே இருப்பேங்க்கா. அழகான பாட்டு பார்த்துடுங்க. ஆமாம் அவள் அழுதல்ல, அதான் சரி நமக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று எடுத்து விடுவோமே எடுத்து விட்டேன். தப்போ கரெக்டோ? இல்ல நல்லா தான் பாடுன லட்சுமி. நல்லா இருக்கு. அப்போ நெட்டொலி சீமதத்துக்கு நல்ல பாட்டா ஒரு பாட்டு பாடு. ஏன் இந்த பாட்டே பாடா? ஐயோ அதெல்லாம் இல்லைக்கா. போங்கக்காங்க. பாடக்கூடிய அளவுக்குலாம் நம்ம என்ன பெரிய பாட்டுக்கு பாடக்கூடிய பாடையா? சும்மா பாடினேங்க. அழுதல்ல மனசு கஷ்டமாக இருந்து அதான் சிரிக்க வைப்பமே 2 லைன் எடுத்து விட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. பாட்டு வெளுத்துட்டீங்களே, சூப்பராக இருக்கு. ஏக்கா அதெல்லாம் கிடையாது. ஏன் சீமந்தத்துக்கு நீங்கள் பாட்டு பாடியே ஆகணும். இந்த பாட்டு நீங்கள் இப்போ பாடினீங்களா, அந்த 2 லைன் இதை மட்டும் பாடினா கூட போதுங்கக்கா. சூப்பர் பாட்டு பாடினீங்கக்கா. சரிம்மா, அப்போ உள்ளதான் அப்போ பார்ப்போம். நான் மட்டும் பாட மாட்டேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடினா நான் பாடுவேன். நாங்க ரெடி பாட. நானும் ரெடி தான். நான் இந்த அக்காவோட சூப்பராக தான் பாடுவேன். நெட்டவழி சீமந்தத்துக்கு பாரு பாட்டு எப்படி பாடுவேன்னு. ஏக்கா எனக்கு இந்த பாட்டெலாம் வராதுக்கா. நீங்கள் பாடுங்க, நான் கை தட்டிட்டு இருக்கேன். எப்படியோ மனசு காலையிலேருந்து கொஞ்சம் ஒரு வருத்தமாகவே இருந்து இவங்ககிட்ட புலம்பிகிட்டே இருந்தேன். நீங்கள் என் மனசை குளிர வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க்கா. நல்லா இருக்குக்கா புளி சாதம்.